லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 9. அவளின் அறைக்கு சென்றான். அவள் திரும்பி படுத்திருந்தால் அவளும் உறங்கவில்லை. மதி என்று அழைத்தான். சொல்லுங்க சார் என்றாள். ஏதாவது வேணுமா சார்? பசிக்கிறதா? பால் ஒரு டம்ளர் எடுத்து வரவா என்றாள். மதி எழுந்து என்னை பார் என்றான். பரவாயில்லை சார், சொல்லுங்கள் என்றாள். உதய் அருகே சென்று அவளை இழுத்து தன் மடியில் படுக்க வைத்தான். அப்போதும் அவனை அவள் பார்க்காமல் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 9. உதய் அவளை தனது பிளாட்டுக்கு அழைத்து வந்திருந்தான். மதுமதியிடம் அவனுடைய சந்தோஷம், துக்கம் மற்றும் உன்னை பற்றியும் இந்த வீட்டிற்கு தெரியும் என்று சொல்லியிருந்தான். மதுமதி வியப்பாக அவனை பார்த்தாள். என்ன சொல்றீங்க சார் நீங்கள் என்றாள். ஆமா மதி, தெரியும். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்றான். ஆனால் அதை இப்பொழுது உன்னிடம் சொல்ல முடியாது. அதற்கான நேரம் வரும்போது நானே உன்னிடம் சொல்கிறேன் என்றார். வசந்தி தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். அங்கு அவள் அண்ணன் மகேஷிடம் மற்றும் அவள் அண்ணி சித்ராவிடம் நடந்த விஷயங்களை சொன்னாள். ஏனோ சித்ராவுக்கு மனது கஷ்டமாக இருந்தது. ஏன் வசந்தி இப்படி பண்ணினாய்? என் மகள் தேவிகாவை தான் உன் மகன் விஷ்ணுவிற்குத்தான் என்று நீயும் உன் அண்ணனும் பேசிக் கொண்டதுதானே. இப்போது என்னவென்றால் இப்படி சொல்கிறாய் என்றாள். ஆமாம் அண்ணி, அப்படித்தான் பேசி வைத்திருந்தோம். ஆனால் விஷ்ணு இன்று அந்த மதுமதியை காதலிப்பதாக சொல்லிவிட்டான். அவளும் மிகப்பெரிய பணக்காரி. நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் நிலைமை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்குத்தான் நன்றாக தெரியுமே. அந்த ஜெயராணி தான் வீட்டின் மகாராணி. நாங்கள் எல்லோரும் அவளுக்கு கீழேதான் என்றாள். சித்ராவும் சரிதான், நீ சொல்வதும் ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது. சரி, தேவிகாவிற்கு உன் மருமகளாக வருவதற்கு கொடுத்து வைக்கவில்லை. சரி விடு என்றாள். அவள் அண்ணன் மகேஷிடம் அந்த மதுமதியின் தாத்தா பாட்டியை நான் பார்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க அண்ணா என்றாள். சரி வசந்தி, நான் ஏற்பாடு பண்றேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்றான். பின் வசந்தி தன் வீட்டிற்கு வந்தாள். வந்தவுடன் மதுமதியை தேடினாள். ஜெயராணியோ, ஏன் வசந்தி, என்னவாயிற்று? ஏன் இப்படி மதுமதியை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றாள். ஏன் அக்கா, என் மருமகளை நான் தேடக்கூடாதா என்றாள். வசந்தி, கொஞ்சம் பொறுமையாக இரு. ஏன் நீயும் விஷ்ணுவும் இப்படி அவசரப்படுகிறீர்கள் என்றாள். என்ன அக்கா சொல்றீங்க நீங்க? நாங்க 2 பேரும் அப்படி என்ன அவசரப்பட்டு விட்டோம் என்றால். வசந்தி, விஷ்ணு அவன் காதலிக்கும் விஷயத்தை முதலில் மதுமதியிடம் சொல்லி இருக்க வேண்டும். மதுமதி அதற்கு சம்மதம் தெரிவித்த பிறகுதான் அவன் வீட்டில் உள்ள நம் அனைவரிடமும் சொல்லி சம்மதம் கேட்டிருக்க வேண்டும். நீயாவது கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லோரிடமும் பேசிவிட்டு உன் சம்மதத்தை தெரிவித்திருக்கலாம். இப்போது வேறு மதுமதியை உன் மருமகள் என்று சொல்கிறாய். முதலில் மதுமதி இதற்கு சம்மதம் தெரிவிக்கட்டும். பிறகு நீ உன் மருமகளை எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக்கொள் என்றால். ஜெயராணிக்கு உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த வசந்தி சாதாரணமான ஒரு பெண்ணை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஒரு புடவை வாங்கினாலே அதன் விலை மற்றும் தரம் என்று 1000 நிபந்தனைகளுடன் தேர்வு செய்வாள். இப்போது என்னவென்றால் இப்படி செய்கிறாள்? ஒன்றுமே புரியவில்லையே. ஏதோ ஒன்று இருக்கிறது. சரி, இதை பற்றி நம் உதயிடம் முதலில் சொல்லி வைப்போம் என்று நினைத்து கொண்டாள். வசந்தி எதையும் விட்டுக் கொடுக்கும் மனநிலையில் இப்போது இல்லை. அக்கா, நான் என் பையனின் சந்தோஷத்திற்காக மட்டுமே ஒப்புக்கொண்டேன். மற்றபடி ஒரு வேலைக்கார பெண்ணை என் பையனுக்கு திருமணம் செய்து வைக்க எனக்கு என்ன பைத்தியமா என்றாள். சரி, இதையெல்லாம் விடுங்கள். மதுமதி எங்கே என்றாள். மதுமதி உதயுடன் வெளியில் சென்று இருக்கிறார், வந்து விடுவார்கள் என்றாள். ஜெயராணி சரி என்று சொன்னாள் வசந்தி. இங்கே மதுமதி உதயிடம், சார் வீட்டுக்கு போகலாமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று சொன்னாள். ஏன், எனக்கு தெரியாதா? எவ்வளவு நேரமாக இருந்தாலும் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். சரி வா, கிளம்பலாம் என்று சொன்னான். போகும்போது ஒரு மாலின் வாசலில் வண்டியை நிறுத்தினான். இங்கே எதற்கு சார் வந்திருக்கும் என்றால் மதி. என்னுடன் வா, ஆனால் எந்த கேள்வியும் கேட்காதே என்றான். சரி என்று அவளும் அவனுடன் சென்றாள். மதுமதியை ஒரு இடத்தில் அமரச் செய்தான். நீ இங்கேயே இரு, நான் ஷாப்பிங் முடித்து விட்டு வந்து விடுகிறேன் என்றான். சரி என்று அவளும் அங்கு அமர்ந்து கொண்டாள். அதே நேரம் வசந்த் மாலில் இருந்து வெளியே வந்தான். வந்தவன் மதுமதியை பார்த்தான். அவளிடம் பேச வேண்டும் என்று அவள் அருகில் வந்து நின்றான். என்ன மேடம், என்னை ஞாபகம் இருக்கிறதா? இல்ல சார், நீங்கள் யார் என்றாள். அன்னைக்கு கோவிலில் என்னை இடித்து தண்ணீருக்குள் என்று சொன்னான். ஓ, அது நீங்கள் தானா? சாரி சார், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அன்னைக்கு எனக்கு ஒரு சிறிய பிரச்சனை, அதனால்தான் அப்படி நடந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். அவனின் பார்வை சரியில்லை என்பதை அவன் பார்க்கும் விதத்திலேயே கண்டுவிட்டான். அவனும் விடாமல் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். நீங்கள் மட்டும் தனியாக வந்தீர்களா என்றான். இல்லை சார், என் கணவருடன் வந்திருக்கிறேன் என்றார். உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்றான் நக்கலாக. காரணம், திருமணமான பெண் என்றால் கழுத்தில் தாலி இருக்க வேண்டும், காலில் மெற்றி
நெற்றில் வகுட்டில் குங்குமம் இவையெல்லாம் இருக்க வேண்டும். இவற்றில் ஒன்று கூட மதுமதியிடம் இல்லை. அவள் பொய் சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டுதான் அவளை பற்றி நக்கலாக பேசினான். அதே நேரம் உதயம் அங்கு விந்துவிட மதுமதிக்கு பயம் தொற்றிக் கொண்டது. இவன் வேறு உதயிடம் ஏதாவது கேட்டுவிட்டால் அவ்வளவுதான், இன்னைக்கு நமக்கு சிவபூஜை தான் என்று மனதில் நினைத்துக் கொண்டாள். வசந்தம் உதயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டேய் மச்சா, நீ எப்படிடா இங்க என்று இருவரும் பேசினார்கள். ஐயோ, இவர்கள் இருவரும் நண்பர்களா? போச்சுடா என்று நினைத்தாள் மதுமதி. அதற்குள் உதய் வசந்திடம், இவள் என் செக்ரட்டரி, பெயர் மதுமதி என்றான். மதுமதிக்கு சற்று அவமானமாக இருந்தது. வசந்ததை கவனித்து விட்டான். ஓ அப்படியா என்றார். சரிடா, நாங்கள் கிளம்புகிறோம் என்றான். சரிடா, உன் செக்ரட்டரி எங்கு தங்கியிருக்கிறார் என்று கேட்டான் வசந்த். இவன் ஏன் இதை கேட்கிறான் என்ற உதய், எங்கள் வீட்டில்தான் என்றான். சரிடா, ரொம்ப லேட் ஆகிவிட்டது, நாங்கள் காலையில் கிளம்பினோம், இப்போது மணி 6 ஆகிவிட்டது. சரிடா, பார்க்கலாம் என்று அங்கிருந்து கிளம்பி விட்டான். வசந்திற்கு உதயின் மீது கோபம் தலைக்கேறியது. டேய், நீதான் எல்லாவற்றுக்கும் காரணம். அன்றும் நீதான் என்னையும் மதுமதியும் பிரித்தாய். இப்போது நீதான் எங்களை பிரித்து எங்களுக்கு நடுவில் நீதான் இருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டான். அப்போது அன்று கோவிலில் நீதான் என் மதுமதியை கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தவனா? எப்படியோ மதுமதிக்கும் உனக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. அது ஒன்றே போயும் எனக்கு. கூடிய விரைவில் மதுமதியை என் மனைவியாக்கிக் கொள்கிறேன் பாரடா என்று நினைத்தான். அதுவரை மதுமதியிடம் நன்றாக பேசி வந்த உதய் மாலில் வசந்த் மற்றும் மதுமதி இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததால் இவள் இன்னும் திருந்தவில்லை. இவள் இன்னும் அவனைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். சே, இவளை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் இவளுக்காக பட்டுப்புடவை, தங்கத்தாலி, மோதிரம், மெட்டி என்று எல்லாத்தையும் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று நினைத்தான். காரை வேகமாக ஓட்டினான். அவன் முகத்தில் கோபம் இருந்தது நன்றாக தெரிந்தது. அட என்னடா இவன், எப்போது சிரிக்கிறான், எப்போது கோபப்படுகிறான், ஒன்றுமே புரியவில்லையே. கடவுளே, எனக்கு மட்டும் ஏப்பா இப்படி என்று நினைத்தாள். சார் என்று அழைத்தாள். என்னடி என்றான். இப்போது கோபத்தில் டீயும் சேர்ந்து கொண்டதா? எதுக்கு சார் கோபமா இருக்கீங்க என்றார். ஏன், உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரிந்தால்தான் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று மனதுக்குள் நினைத்தாள். இல்லை சார், எனக்கு தெரியவில்லை என்றாள். உனக்கு எப்படி தெரியும் என்றான் நக்கலாக. அட, இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லையே சார் என்றால். அவள் பேச்சில் சற்று வேகத்தை குறைத்து காரை மிதமான வேகத்தில் ஓட்டினான். வீட்டிற்கு வந்தார்கள். உதய் அவனுடைய அறைக்கு சென்றான். அவன் வாங்கி வந்திருந்த பொருட்களை எல்லாம் கோபத்தில் வீசினான். மதிக்கு ஏன் இந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறான் என்றே தெரியவில்லை. மதுமதி அன்று இரவு உணவை தயார் செய்தாள். அனைவரும் சாப்பிட வந்து அமர்ந்தனர். ஜெயராணியோ எங்கே மதி? உதய் என்றாள். சார் மாடியில் தான் இருக்கிறார் என்றால். நீ போய் அவனையும் சாப்பிட அழைத்து வா என்றாள். அண்ணி, அவள் ஏன் உதயின் ரூமுக்கு செல்ல வேண்டும் என்றாள் ஜெயந்தி. என்ன பேசுற ஜெயந்தி? அவள் போனால் என்ன தவறு என்றாள் ஜெயராணி. இப்போது வசந்தியும் ஜெயந்தியுடன் சேர்ந்து கொண்டாள். ஆமாம் அக்கா, மதுமதி இனிமேல் உதயை அழைக்கச் செல்வது தவறு. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது என்றார். மதுமதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவ்வளவு நாள் உதயின் அறைக்கு சென்றுதானே வருகிறேன், இப்போது என்ன இவர்கள் புதிதாக எதையோ செய்வது போல் பேசுகிறார்கள் என்று நினைத்தாள். அதற்குள் விஷ்ணு அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கத்தினான். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? மதுமதி, நீங்கள் போய் அண்ணனை அழைத்து வாருங்கள் என்றான். மதுமதியும் உதயை அழைத்து வர மாடிப்பறைகளில் ஏறி மறைந்தாள். ஜெயராணி அதுவரை அமைதியாக இருந்தவள். மதுமதி மறைந்தவுடன் ஜெயந்தி, வசந்தி, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நம் உதய் அவளிடம் இன்னும் சம்மதம் வாங்குவரை அமைதியாக இருங்கள். நீங்களே அவளுக்கு குழப்பத்தை உண்டாக்காதீர்கள். இப்போது மதுமதி ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறாள் என்று நினைப்பாள், புரிகிறதா? மதுமதி உதயின் அறைக்கதவை தட்டினாள். சார், சாப்பிட வாங்க, எல்லோரும் சாப்பிட வந்துவிட்டனர். உங்கள் ஒருவருக்காக தான் காத்திருக்கிறார்கள் என்றன. எனக்கு பசி இல்லை, அவர்களை சாப்பிட சொல் என்றான். ஏன் சார், சாப்பாடு வேண்டாம் என்கிறீர்கள்? நாம் வெளியே சாப்பிட்டும் கூட நேரமாகிவிட்டதே என்றாள். நான் என்ன சொன்னனோ அதையே போய் சொல்லு என்றான். வேறு வழி இல்லாமல் மதி கீழே இறங்கி வந்து உதய் சொன்னதை கூறினாள். ஜெயராணி அனைவரையும் சாப்பிடுங்கள், அவனுக்கு பசி எடுத்தால் வந்து சாப்பிடுவான் என்று சொன்னாள். அனைவரும் சாப்பிட்டே கிளம்பினார்கள். ஏன், ஜெயராணி கூட தன் மகன் சாப்பிடவில்லை என்று நினைக்கவில்லை. ஏதோ என்றோ ஒரு நாள் அவன் இப்படி செய்வதும் பழக்கம்தான். மதுமதிக்கு மனசை கேட்கவில்லை. 2 இட்லிகளை எடுத்து வைத்து சாம்பாரையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கொண்டு உதயின் அறைக்கு சென்றால் கதவு தாளிடப்படவில்லை, திறந்திருந்தது. உள்ளே வந்தவள் சார் என்று அழைத்தாள். அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ரூமில் அவன் இல்லை. அப்போதுதான் கவனித்தால் அவன் வாங்கி வந்த பொருட்கள் அனைத்தும் கீழே சிதறி கிடந்தது. இவையெல்லாம் யாருக்காக வாங்கியிருப்பார் என்று நினைத்தாள். பின் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு கவரில் போட்டாள். வெளியில் பால்கனியிலிருந்து புகை வந்தது. ஒருவேளை இவர்தான் அங்கு சென்று என்று பார்த்தாள்.
ஆம், உதய் சிகரெட் பிடித்துக் கொண்டே இருந்தான். அதை கண்டவளுக்கு கோபம் வந்தது. வேகமாக சென்று அவன் கையில் இருந்த சிகரெட்டை பிடுங்கி கீழே போட்டாள். அதிர்ந்துதான் போனான் உதய். ஒருவேளை தன் தாயாக இருக்குமோ என்று நினைத்து திரும்பினான். அங்கு நிற்பது மதி என்று தெரிந்ததும் ஏய் என்று கோபத்தில் அவள் கன்னத்தில் அறைந்தான். மதுமதி கடுகடுத்தாள். சார், என்னை ஏன் அடித்தீர்கள் என்றாள். நீ ஏண்டி என் கையில் இருந்ததை கீழே போட்டாய்? சார், சிகரெட் பிடிப்பது உடலுக்கு நல்லதல்ல. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி உள்ளவர்களின் நலனுக்கும் பாதிப்பு என்றாள். அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் என்றான். தெரிந்தும் ஏன் சார் தவறுகளை செய்கிறீர்கள் என்றாள். வாயை முடிட்டு போ இங்கிருந்து என்று அவளை பிடித்து தள்ளினான். அவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து எழுந்து சென்றாள். நடு இரவு 12 அல்லது 1 மணி இருக்கும். அவன் செய்த காரியத்தை நினைத்து அவனுக்கு அது கேவலமாக இருந்தது. பால்கனியில் இருந்து உள்ளே வந்தான். அங்கே டேபிள் மீது இருந்த இட்லிகளை கவனித்தான். கீழே சிதறி கிடந்த பொருள் எல்லாம் ஒரு கவரில் எடுத்து வைத்திருப்பதை பார்த்தான். என்ன, நான் மதியிடம் இப்படி நடந்து கொண்டு விட்டேன். அவள் அப்படிப்பட்ட பெண் இல்லை என்று நினைத்தான். அவளின் அறைக்கு சென்றான். அவள் திரும்பி படுத்திருந்தாள். அவளும் உறங்கவில்லை. மதி என்று அழைத்தான். சொல்லுங்க சார் என்றாள். ஏதாவது வேணுமா சார்? பசிக்கிறதா? ஒரு டம்ளர் பால் எடுத்து வரவா என்றாள். மதி எழுந்து என்னை பார் என்றான். பரவாயில்லை சார், சொல்லுங்கள் என்றாள். உதய் அருகே சென்று அவளை இழுத்து தன் மடியில் படுக்க வைத்தான். அப்போதும் அவள் பார்க்காமல் முகத்தை மூடிக்கொண்டாள். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.